Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Rishi Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து வெனஸ்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ வந்து 4 இண்டெக்ஸ்குள்ள லெவல்ஸ், அதே மாதிரி வந்து ட்ரெண்டிங் நேரோ சிபிஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அது எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அந்த லெவல்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க்கிங் மெத்தட் தெரியாமல் ட்ரேட் எடுத்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் நம்ம ஆனது வந்து நம்மளோட R1ல் ஓப்பன் ஆகிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து டேரெக்டாக செல்லிங் தான். உங்களுக்கு மேலே போய் க்ளோசிங் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் என்ன பண்ண முடியல, மேலே போக முடியல, அப்படியே அங்கேருந்தே ஃபால் தான். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நம்ம எடுத்திருந்தோம்னா இது வரைக்கும் தான் நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் தான் ஒரு ரேலி, இது ஃபுல்லாகவே சைடு வேஸ் இன்னைக்கு. ஓகேங்களா? எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்னா, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு 150 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணி தான் போயிருப்பேன்னு. இப்போ எடுத்துருக்க புட் ஆப்ஷன் வந்து 25,100. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு அந்த மேலே போனால் தெரியுமா, அங்கே மதர் சார்ட்டில் நிஃப்டியில், அப்போ வந்து இந்த புட் ஆப்ஷன் கீழே வந்துருக்குது. இங்கேருந்து எடுத்திருந்தா ஆல்மோஸ்ட் 192%. அப்படி இல்லையா, இந்த செகண்ட் கேண்டில் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுவுமே ஆல்மோஸ்ட் 150% கிட்ட அரௌண்ட் வருது. ஓகேங்களா? 150% வந்து ஒரு 10 நிமிஷத்தில். ஓகேங்களா? அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? 150% நம்மளால கேப்சர் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% கேப்சர் பண்ணாலும் நமக்கு போதும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டியோட க்ளோசிங் பாருங்கள், கரெக்டாக இங்கேருந்து ஓப்பன் ஆகிருக்கான், ஃபால் ஆகி கரெக்டாக எங்கே வந்து சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் வச்சுருக்கா பாருங்கள். நம்மளோட லைனில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கான், சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ரேலி வந்திருக்கணும். மேபி ஒரு 1 o'clock 2 o'clock டெஸ்ட் பண்ணியிருந்தானா ஒரு ரேலி வந்திருக்கும் மேலே. இங்கே கொஞ்சம் லேட்டாக போய் ஆல்மோஸ்ட் 3 o'clock கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தனால ரேலி பெருசாக வரல. ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி பாருங்கள். நிஃப்டி வந்து ஓப்பனில் வந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கான். ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஓப்பன் ஆகி ஃபால் ஆகி நம்மளோட சப்போர்ட் எடுத்ததும் பாருங்கள், மேலே போயிட்டு 2 கேண்டில் மேலே போயிட்டு ஃபுல்லாகவே சைடு வேஸ். நிஃப்டி ஃபால் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஃபாலே ஆகலை. நிஃப்டி வந்து நெகட்டிவ் க்ளோசிங்கு, பேங்க் நிஃப்டி பாருங்கள் பாசிட்டிவ் க்ளோசிங். நம்ம சப்போர்ட் எடுத்தது நம்மளோட ஜோன். பின் நிஃப்டி வந்து ஃபுல் சைடு வேஸ், மேலேயும் போல் கீழேயும் போல் ஃபுல் சைடு வேஸ். நம்மளோட பேண்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். இப்போ இது பாருங்கள், மிட் கேப் பாருங்கள், ஓப்பன் ஆகிருக்கான். நிஃப்டி ஃபால் ஆகிறப்ப இவனு ஃபால் ஆகிருக்கான். பேங்க் நிஃப்டி மாதிரி இவனுமே பாருங்கள், சப்போர்ட் எடுத்ததுலேருந்து டேரெக்டாக ரைஸ் தான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம் கைஸ். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு ஓப்பனில் ஆல்மோஸ்ட் ஓப்பனில் ஒரு 25 பைசா தான் வித்தியாசம். இங்கேருந்து டேரெக்டாகவே என்னது, ஒரு பையிங் ப்ரெஷர் தான். கரெக்டாக அவங்களோட சிபிஆரோட R3ல் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு சின்ன ஃபால் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பெல்லு வந்து ஆல்மோஸ்ட் இது ஓப்பன் ஹை. ஓகேங்களா? ஓப்பன் வந்து 297.6, ஹை வந்து 297.7. ஓகேங்களா? ஒரு 10 பைசா தான் வித்தியாசம். ஓகேங்களா? சரி இது இந்த கேண்டில் வச்சிட்டேன். இந்த கேண்டிலுக்கு வந்து 299.4, அதே தான் 299.5, 10 பைசா தான் வித்தியாசம். இதுவும் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஹை தான். பாருங்கள், டேரெக்டாக ஃபாலிங்கு. நம்மளோட சிபிஆரோட செகண்ட் சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அதே மாதிரி வீக்லி ஜோனுமே இருந்திருக்குது, மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். பட் என்ன பண்ண முடியல, இங்கேருந்து வந்து செல்லிங் பொசிஷனால டேரெக்டாக செல்லிங்லேயே வந்து க்ளோசிங் வச்சுட்டான். அடுத்து யூபிஎல் சைடுவேஸு, எஸ்பிஐ சைடுவேஸ். ஓகேங்களா? ஆனால் பாருங்கள், நம்மளோட சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ரைஸ் கொடுத்துருக்கான். ஆனால் இது ஃபுல்லாக விக்காக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? எல்டி ஓகே, சிபிஆரோட சென்டர் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படியே ஃபாலோ ஆகிருக்கோம். ஓகேங்களா? எஸ்கார்ட்ஸு பாருங்கள், ஃபாலோ ஆகி டேரெக்டாக வந்து நம்மளோட வீக்லி ஜோனில் சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. அடுத்து நம்மளோட டெய்லி ஜோனில் சப்போர்ட் எடுத்து சைடுவேஸில் போயிட்டான். ஐடியா வந்து ஓப்பனிங் ஆனதுலேருந்தே சைடுவேஸ்லேயே போய் அதுக்கப்புறம் சிபிஆரில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய் கரெக்டாக எங்கே திரும்பி இருக்கான் பாருங்கள், நம்மளோட ரெசிஸ்டன்ஸோட டச் ஆனோடனே திரும்பி இருக்கான். ஓகேங்களா? அடுத்து டிவிஸ் லேப் பாருங்கள், டேரெக்டாக மேலே போயிருக்கான் ரேலி. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், 4th டைம், 5th டைம், ஆல்மோஸ்ட் 5 தாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கான். பட் நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ண முடியலை. அங்கேருந்து ஃபால். இங்கேருந்து ரேலி எடுத்திருந்தாலே நமக்கு ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கும். அதுக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு. ஓப்பன் ஹையே ஃபால் ஆகிருக்கான், நேற்று க்ளோசிங் டெஸ்ட் பண்ணியிருக்கான், பிவோட்டுக்கிட்டையும் வந்திருக்கான், டேரெக்டாக இங்கேருந்து ஃபுல்லாக மேலே போயிருக்கான். நம்மளோட ஃபஸ்ட்டு டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கான். பட் என்ன பண்ணல, நம்ம வீக்லி ஜோனை பிரேக் பண்ண முடியல. டேரெக்டாக அங்கே போய் டச் ஆனோடனே ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டுருக்கான். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் படித்தவங்களுக்கு இது தெரியும். டேரெக்டாக அங்கேருந்து ஃபால். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு சின்ன ரைஸ் கரெக்ஷனுக்கு மறுபடியும் ஃபால். ஓகேங்களா? மாருதி ஓகே, நம்மளோட
டெய்லி சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கான். பட் என்னது ப்ரீவியஸ் டே ஜோனில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ஒரு ரேலி. ரிலையன்ஸ் பாருங்க, ஓப்பன் ஆன கேண்டில் மறுபடியும் ரெண்டாவது கேண்டில் என்ன பண்ணிட்டா, லோவை கட் பண்ணி டேரெக்டாக ஃபுல்லாக ஃபாலிங்கு. மந்த்லி சிபிஆர் வந்து இப்போ க்ளோசிங் வச்சிருக்கான். அடுத்து நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக் போகலாம் கைஸ். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அங்கே பார்த்தாச்சு. பெல் பாருங்க, டேரெக்டாக அங்கேருந்து ஃபுல் ரேலி ஆனால் வீக்லி ஜோனை கட் பண்ண முடியல, அங்கேருந்து ஃபால். விஇடிஎல் பாருங்க, ஓப்பன் ஆயிருக்கான் ஒரு ரேலி, நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கான். பட் என்ன பண்ண முடியல, அடுத்த கேண்டில் மேலே க்ளோசிங் வைக்க முடியலை, அங்கே இருந்து டேரெக்டாக ஃபாலிங், மறுபடியும் சைடுவேஸ். கிளன்மார்க்கு ஓகே, இவனுமே கொஞ்சம் சைடுவேஸில் தான் இருந்திருக்கான். அடுத்து ஃபால் ஆன ஸ்டாக்கு அங்கே பார்த்துட்டு எல்லாமே வெளில பார்த்துட்டோம். சைமன்ஸ் பாருங்க, ஃபாலு, மறுபடியும் நம்மளோட சப்போர்ட் ஜோன்லேருந்து சப்போர்ட்டு, மறுபடியும் ஒரு ஃபாலு, மறுபடியும் ஒரு ரைஸு, சிபிஆரில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ஒரு ஃபால். ஓகேங்களா, பாலி கேப்பு ஃபுல்லாகவே ஃபால் ஆகிருக்கான். ப்ரீவியஸாக எங்கேயாவது சப்போர்ட் இருக்கும் இந்த ஏரியாவில், இங்கே சப்போர்ட் இருக்கு பாருங்க, இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். ஓகேங்களா, அடுத்து நம்ம நாளைக்குரிய இண்டெக்ஸுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ நம்ம நாளைக்கு வந்து ஃப்ரைடே சென்செக்ஸ் எக்ஸ்பெரி. ஓகேங்களா, சென்செக்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், அனலைஸும் பண்ண மாட்டேன் நான். ஓகேங்களா, சென்செக்ஸு பயங்கர வால்டிலிட்டியாக இருக்கும். ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்துடலாம், ஆனால் அனலைஸ் வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குமா, நம்ம எடுக்கிறது வந்து 70% மேலே அக்யூரேசி இருக்குமானா எனக்கு தெரியல. அதனால் நான் சென்செக்ஸ் எப்பயுமே என்ன பண்ண மாட்டேன்னா ப்ரிடிக்ஷனும் பண்ண மாட்டேன், ட்ரேடும் பண்ண மாட்டேன் சென்செக்ஸில். ஓகேங்களா, இப்போ நம்ம நாளைக்கு நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே டே ஹை டே லோவோ இல்லை கேண்டில் ஸ்டிக் ஹை லோ வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. இந்த லெவல்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிஃப்டிக்கு 25,295.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,441, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 25,004.5. ஓகேங்களா, செகண்ட் சப்போர்ட் வந்து 24,859. ஏன்னா இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு, ஸோ லெவல்ஸ் பெருசாக தான் இருக்கும் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து 51,795. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,090. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 51,205. ஓகேங்களா, செகண்ட் சப்போர்ட் வந்து 50,910. ஓகேங்களா, அடுத்து ஃபின்னிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,965, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,080, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,735, செகண்ட் சப்போர்ட் வந்து 23,620. ஓகேங்களா, அடுத்து ஃபின்னிஃப்டி பார்த்துட்டோம். அடுத்து வந்து மிட் கேப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,339.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,404, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 13,210.5, செகண்ட் சப்போர்ட் வந்து 13,146. ஓகேங்களா, அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம் கைஸ். ஸ்டாக்ஸில் வந்து நாளைக்கு வந்து இன்சைன் ஆரோ சிபிஆர் ஸ்டாக் வந்திருக்க ஸ்டாக் இந்த 3 ஸ்டாக்கு, ஆஸ்ட்ரால், கோல்பால், பஜாஜ் ஃபின்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஸ்டாக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஒரு 9 ஸ்டாக் நீங்கள் கொடுக்கலாம். இது ப்ரிஃபரன்ஸ்ன்றது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், ஜஸ்ட் வாட்சிங் மட்டும் தான் நான் பண்ண சொல்கிறேன். இந்த ஸ்டாக் ட்ரெண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அடுத்து நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 41 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே சைட்வேஸில் போயிருக்கான், ஸோ எந்த ஸ்டாக்குமே மொமெண்டம் அவ்வளோவா தரல. ஓகேங்களா, அதனால் வந்து 41 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்லேருந்து லூப்பிங். ஓகேங்களா, அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அடுத்து லூப்பின்லேருந்து ஏஷியன் பெயிண்ட். ஓகேங்களா, அடுத்து இதில் 30 ஸ்டாக்ஸ் இருக்குது, மீதி லெவல் ஸ்டாக்ஸ் வந்து இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, பாரத் ஃபோர்ஜ்லேருந்து பஜாஜ் ஃபின்சர் வரைக்கும். ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 41 ஸ்டாக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வாட்ச் பண்ணாலே ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8 ஸ்டாக் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே கைஸ், என்னோட டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து எவ்ரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் போகும், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். என்னோட வீடியோ அதே மாதிரி ப்ரிடிக்ஷன் எல்லாமே கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்தா உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, இல்லை வீடியோவில் ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, என்னால் முடிஞ்சால் அந்த கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணி போகிறேன். ஓகேங்களா கைஸ், நம்மளாலே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நாலேஜை டெவலப் பண்ணுங்கள், உங்களாலே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேங்களா கைஸ், டேக் கேர், பை பாய்.